ஆண்டி கிட்ட நான் தானே திட்டு வாங்கினேன். சரிங்க, எங்க அம்மா கேட்டாங்க, ரைட். ஆனா நீங்க எதுக்கு அவங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுனீங்க? ஏங்க, நான் ஒன்னும் ரெஸ்பெக்ட் இல்லாமலாம் பேசல. எங்க வீட்டு விஷயத்த நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். அத கேக்குற டோன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க ஏதோ உங்களை பத்தி நடக்காத விஷயத்த ஒண்ணும் கேட்கலையே. நீங்க பொய் சொன்னதை பத்தி தானே கேட்டாங்க. ஸ்ருதி விடுங்க, வாங்க. இல்ல மீனா, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அத்தை திட்டினாங்களேன்னு அவங்க கோவத்துல இருக்காங்க. அதுக்கு வீட்ல பொய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்புதாங்க, நான் தான் பொய் சொல்லிட்டேன். நான் தான் ரொம்ப மோசமானவன். ரோஹிணி, அவங்க அப்படி சொல்ல வரல. நீங்க எப்படியும் சொல்ல வேண்டாம். என் விஷயத்துல கண்டவங்க யாரும் மூக்கு நுழைக்க வேண்டாம். கண்டவங்க நீ அம்மாவை தானே சொல்றீங்க. இதுக்கு பேர் தான் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது. ஆக்சுவலா உங்க கோவம் எங்க மேலயா இல்ல ஆண்டி மேலயா? என்னது? இல்ல, பொய் சொல்லி வீட்ல அடி வாங்குனீங்கல்ல, அதுதான் இன்சல்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த கோவத்தை தான் இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாம் ஸ்ருதி, உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நான் ஒண்ணு இங்க வேலை செய்யறதுக்காக வரல. நானும் இந்த வீட்ல உங்களை மாதிரி வாழதான் வந்திருக்கேன். அப்ப நான் ஐயோ, இருங்க இருங்க, நிறுத்துங்க. ஏங்க, எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? விடுங்க. பாருங்க மீனா, இவங்க தப்பு பண்ணிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. சரி ஸ்ருதி, விடுங்க. பேசிட்டே போனா சண்டை நிக்காது. ரோஹிணி, எல்லா பொண்ணுங்களும் தன் அம்மா கிட்ட பேசும்போது வீட்ல என்ன நடக்குதுன்னு சாதாரணமா சொல்லதான் செய்வாங்க. அப்போ நீங்களும் உங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்லி வச்சிருக்கீங்களா? அடுத்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கல்ல. பாருங்க எவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்காங்கன்னு. ஸ்ருதி ஸ்ருதி, விடுங்க. எங்க வீட்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்கங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு அத்தை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு பாருங்க. அது எனக்கு தெரியும். என் விஷயத்துல யாருமே தலையிடாம இருந்தா போதும். உங்க ரெண்டு பேர் பர்சனல் விஷயத்துல நான் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கேனா? இல்ல உங்களை பத்தி தான் நான் வெளியில பேசுறேனா? உங்க ரெண்டு பேர் வேலையை மட்டும் நீங்க பாருங்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதி, பின்ன மீனா இப்படி பேசிட்டு போறாங்க. பொய் சொல்லி பணத்தை மறைச்சது இவங்க. ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி சண்டை போட்டுட்டு போறாங்க. விடுங்க. இப்ப என் அம்மா அவங்க கிட்ட கேட்டதுனால என்ன ஆயிடுச்சா? சரி விடுங்க ஸ்ருதி. அத்தை வந்து திட்டிட்டு போனதால அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏற்கனவே அத்தைக்கு இருந்த கோவம் அதிகமாயிடுச்சு. அந்த கோவம் இவங்களுக்கு. அவங்க நாளைக்கே எப்படி அத்தைய சமாதானப்படுத்திடுவாங்க. அவங்க ஒன்னாயிடுவாங்க. நம்ம அப்படியே தான் இருக்கணும். இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறாங்க. என்கிட்ட யாரும் சத்தம் போட்டு பேசினதே இல்ல. சரி, ஏதோ அடி வாங்கிட்டாங்களேன்னு சைலண்டா இருந்தேன். இன்னொரு தடவை ஏதாவது பேசிட்டோம், அப்ப தெரியும் நான் யாருன்னு. சரி விடுங்க ஸ்ருதி, அவங்க திரும்பலாம் வரமாட்டாங்க. நீங்க உள்ள போங்க, நான் உங்களுக்கு சீரக தண்ணி எடுத்துட்டு வரேன், வாங்க.